வெல்கம் பேக் டு ப்ரொஃபஸர் உதய் சேனல். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பேராசிரியர், ஓகேங்களா, அதிகமான தமிழ் ஆர்வம் கொண்டவர், மாணவர்களுக்கு அதிகமான ஊக்கத்தை அளித்து அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரிலாம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட மாணவர்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் யாரும் இன்னமும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் தன்னோடு ஈன்ற சில உதவிகளை செய்யணும், ஓகேங்களா, தான் கற்ற அந்த தமிழ் அறிவை அவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் நம்மகிட்ட இருக்கோம், நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இவரை பற்றி பேசணும் அப்படின்னா, இவர் லோயலா காலேஜத்தோட இளநிலை பட்டத்தை படிச்சிருக்காரு. முதுநிலை பட்டத்தை வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய பிஹெச்டி, ஓகேங்களா, டாக்டரேட் பட்டத்தை வந்து ஜேஎன்ஐவில் படிச்சிருக்காரு. ஓகே, டெல்லி ஜேஎன்ஐல படிச்சிருக்காரு. அங்கே முடிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மாணவன் அப்படிங்கிற ஒரு பேரையும் வாங்கியிருக்கா. அப்படி அதற்கு தவிர்த்து 6-7 ஆண்டுகள் வந்து ஐயா பார்த்தீங்கன்னா தமிழ் துறையில் பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. ஸோ அவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம சில விஷயங்களை கேட்டு தமிழ் மீது எவ்வளவு இப்படி ஆர்வம் இருந்து உங்களுக்கு வந்தது, அது மற்ற ஜென்ரேஷனுக்கு எப்படி போய் கடத்துறோம், எப்படிலாம் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். இப்போ அவர் வெல்கம் பண்ணிவிடுவோம். ஐயா வணக்கம். ஐயா, உங்கள் பேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை பற்றி சில இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். ஐயா, என்னுடைய பேர் வந்து விக்னேஷ். நான் வந்து என்னுடைய இளங்கலை லயோலாவில் தான் படித்தேன். எனக்கு தமிழ் ஆர்வம் அப்படின்றது வந்து லயோலாவில் வந்து தொடங்கிச்சு. ஆரம்ப காலத்தில் நான் தமிழ் துறை அப்படின்னு ஒரு துறை இருக்குன்னே தெரியாமல் சேர்ந்தேன். எனக்கு தமிழ்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தது, லிட்ரேச்சர் தான் என்னன்னே தெரியாது, அப்படி சேர்ந்தேன். ஆனால் காலப்போக்கில் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். தமிழ் மீது அதிகமான ஆர்வமும் கொண்டு வந்துடுச்சு. அதை பால் குடிச்ச பூனை மீண்டும் மீண்டும் பால் குடிச்சுட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சுவையின் காரணமாக தமிழ் மேலே பெரிய பட்டு வந்து அதுக்கப்புறம் எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி அது வரையும் போய் டெல்லியில போய் படிச்சிருக்கீங்கன்னா மிகப்பெரிய விஷயம். ஜேஎன்யூல போயிட்டு தன்னுடைய டாக்டரேட் பட்டத்தை முடிச்சிருக்கீங்க. முடிச்சுட்டு அங்கேயே நல்ல மாணவன் பேர் எடுத்தும் திருப்பி இங்கே வந்து சமுதாயத்தின் மீது அதிக அக்கறை கொண்டு நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது ஐயா. இப்போ ஐயா கிட்ட கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஐயா, தங்களுக்கான முதல் கொஸ்டின்யா, ஓகே, இன்றைய இளைஞர்கள் வந்து ஏன் தமிழ் ஆழமாக கற்றுக்கொள்ளணும், ஏன் தமிழ் ஆர்வமாக கற்றுக்கொள்ளணும், தமிழ் அவர்களின் எதிர்காலத்திற்கு என்ன மதிப்பு கொடுக்கும்? இன்றைய சூழலில் தமிழ் இளைஞர்கள் வந்து தமிழ் மீது பற்று வைக்கணும். ஏன்னா தன்மானம், சுதந்திரம் அப்படின்ற 2 வார்த்தை இருக்கு. ஒரு மனிதன் அப்படின்னு ஒருத்தர் பிறந்துட்டாலே அவனுக்கு தன்மானம் இருக்கணும். தன்மானம் நிச்சயமா இருக்கும். தன்மானம் இருக்கணும். அந்த தன்மானம் எந்த அளவுக்கு நிச்சயம் இருக்கும். அப்படிதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இன்றைய மீன் எப்படி தண்ணி இல்லாமல் வாழ முடியாதோ அந்த மாதிரி தமிழர்கள் தமிழ் இல்லாமல் வாழக்கூடாது, வாழவும் முடியாது. அது தவறான விஷயம் ஆகிடும். அம்பேத்கர் சொல்லும் பொழுதும் சொல்லுவார், இந்தியாவுடைய பூர்வீக தமிழர்கள் தான். ஏன் வந்து எல்லா மாநிலத்து மக்களும் வேற மாதிரியா இருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் வேற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவருடைய அந்த தொடர்ந்து அந்த பாரம்பரிய சிந்தனை அப்படின்றது தான். தமிழ் வந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்ற ஆழமான ஒரு பண்பாட்டை கொண்டு இருக்கிறது. அவருடைய பண்பாட்டு பேர்கள்ன்றது வந்து தனித்துவமானது, கலப்பில்லாது. ஸோ அந்த கலப்பில்லாத சுயம் இருக்கும் பொழுது தான் வந்து தெய்வத்தால் ஆகாதனிலும் முயற்சி தண்ணில் மீவெடுத்து கூலி தரும் அப்படின்ற அந்த குரலுக்கு ஏற்ப ஒருத்தர் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டா அது தமிழ் முறையே கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டுமே தான் அப்படி முடியும். அப்படி தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய சாதனைகளை செய்ய முடியும், கொண்டு போக முடியும். தன்னுடைய தமிழ் இனத்தையும் அவங்க மறக்காம கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும். ஏன்னா அப்படி அந்த கண்டினியூட்டி இல்லைன்னான்றது தன்னுடைய சுயத்தை இழந்துருவாங்க. நான் யாரு, என் பண்பாடு என்ன, நான் தன்னுடைய இந்தியாந்து வந்தேன், தன்னுடைய தகுதி என்னன்னு தெரியாம ஒருத்தனால வந்து எப்படி சாதிக்க முடியும் நிச்சயமா அப்படின்றது. ஆனா இன்றைய காலத்து பேரண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய மாணவர்கள் வந்து ஆங்கில வழியில் படிக்கிறது சிறந்ததுன்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி தன்னுடைய ஆங்கில வழியில் படித்தாதான் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிது, ஆங்கிலம் மட்டும்தான் ஒரு சிறந்த ஒரு கல்வி சூழ்நிலையாக இருக்குது தமிழை காட்டிலும். ஏன்னா நம்ம பார்க்குறோம், இப்போ தற்கால சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அரசாங்க பள்ளிகளை வந்து இழுத்து மூடிட்டு இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா டியூ டு பசங்க வந்து சேராததுனால தான். ஆனால் இப்போ ஆங்கில கல்வி அப்படின்றது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நான் அந்த லயோலாவில் படிக்கும் பொழுது வரையும் வந்து தமிழ் தான் படிச்சிருந்தேன், அவ்வளோ எனக்கு ஆங்கிலம் தெரியாது. நான் டெல்லிக்கு போன பிறகு வந்து நான் சர்வைவல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உலக அறிவு வேணாலும் ஆங்கிலம் ரொம்ப முக்கியமானது. ஆனால் அடிப்படையில் நீங்கள் யார், உங்களுடைய சுயம் என்ன, நீங்கள் வந்து உலகத்தை புரிஞ்சுக்கணும், இயற்கையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் தாய்மொழி, உங்கள் நிலத்தினுடைய சூழல், இந்த புவியியல் அமைப்பு அதெல்லாம் இயல்பிலே புரிஞ்சால் மட்டும் தான் முடியும். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் படிச்சிருக்கணும். தமிழோடு ஆங்கிலம் சேரும் பொழுது வந்து இப்போ வந்து சர்க்கரை இல்லாத காப்பி நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆமாம் 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 சர்க்கரை போடாத சில பேருக்கு பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து சர்க்கரையாகவும் சாப்பிட முடியாது, அதே நேரத்தில் தனியாக பாலும் சாப்பிட முடியாது, 2 சேர்ந்து தான். அந்த மாதிரி தான் தமிழும் ஆங்கிலமும் அப்படின்றது இந்த சூழலில். அதுக்கு தாண்டி தமிழ்நாடு அரசாங்கமும் வந்து தமிழுக்கு நிறைய பண்ணணும், பண்ணுறது கிடையாது. அவங்க
நிறைய ஊக்குவிக்கணும்னு சொல்றீங்க. ஊக்குவிக்கணும் பண்றது கிடையாது. காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து பெரும்பாலும் வந்து அவங்க இந்திய மொழிகளை ஊக்குவிச்சாலும் பெரும்பாலும் ஆங்கிலத்தை தான் ஊக்குவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழை வந்து ஊக்குவிக்கல. ஆனா இப்ப இருக்கிற அரசு ஓரளவுக்கு பிராந்திய மொழிகளை ஊக்குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அமித்ஷாவும் சொல்றாரு, நீங்க உங்க மொழியில எம்பிபிஎஸ் படிங்க, தமிழ்லயே படிங்க அப்படின்னு சொல்றாரு. அது ஹிந்தியில கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி தமிழ்லயும் வந்து ஆங்கிலத்துல மாத்தி அவங்க மதர் டங்லயே படிக்கணும். எம்பிபிஎஸ் வந்து நீங்க இங்கிலீஷ்ல படிக்கிறதாலும் தமிழ்லயே படிங்க, அதுக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு நிறைய வந்து கேட்டு இருக்காரு. ஆனா இவங்க மாற்ற மாதிரி தெரியல, வந்து செவி சாய்க்கல. ஆனா இவங்க கிட்ட புக் இருக்கு, அப்பயே வந்து நிறைய தமிழ் மொழிபெயர்த்து இருக்காங்க, புத்தகம் இருக்கு. தமிழக அரசாங்கமும் அதை கண்டும் காணாமையும் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய குறை. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் மொழி கல்வியை ஒழுங்காக கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுத்தாலே தமிழ் நல்லா வாழும். இவங்க தான் தேவையில்லாம ஆங்கில கல்வின்னு ஒரு கல்வியை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் வாழ்றோம்னு சொல்றாங்க. இது என்னது, இது பாலில் விஷத்தை ஊற்றிட்டு குடிச்சிட்டு அமிர்தமாயிரம்னா எப்படி ஆகும்? விஷத்தை கலந்ததே நீங்க தான், அதுக்கப்புறம் விஷத்தை கலந்துட்டோம் அப்படின்னா எப்படி? அந்த மாதிரிலாம் அரசு வந்து இந்த மாதிரி விஷயங்களை மாற்றிக்கணும். தமிழில் நீங்கள் தமிழ் வழி கல்வியை கொடுக்கணும், ஆங்கிலத்தை மொழியாக கற்பிக்கணும். எனக்கு கற்பித்தல் திறன்ன்றது வந்து உலகத்திலேயே ஆகச்சிறந்த கல்வி முறை தமிழ்நாட்டில் தான். ரஷ்யன் கவர்மெண்ட்டே சொல்லிச்சு அப்படின்ற யாரோ ஒருத்தருடைய வீடியோ தலைமொழிகளை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது. கல்வி முறை சரிதான், ஆனால் கற்பித்தல் முறை என்பது சரியில்லை. அதனால வந்து நீங்க அதை பார்க்கணும். அந்த மாதிரி மாற்றும் பொழுதுதான் தமிழ் வாழும், தமிழ் மொழி வாழ்க்கையும். தமிழனும் உயருவான். ஓகே, தமிழன் உயர்ந்தால் தமிழ் மொழியும் உயரும் சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லிடுறாங்க. அது நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். தமிழன் உயரும் போது தமிழ் மொழியும் சேர்ந்து உயரும் சொல்லி சொல்லுவாங்க. ஐயா, உங்களுக்கான அடுத்த கேள்வி, திருக்குறள்ல மாணவர்கள் தினமும் கடைபிடிக்க வேண்டிய 5 முக்கிய குறள்கள் எது? ஓகேங்களா, அவற்றின் வாழ்க்கை பாடம் என்ன? ஒரு 5 முக்கியமான ஒரு குறள் சொல்லுங்க வாழ்க்கைக்கு. மாணவருடைய இன்றைய காலகட்டத்தில் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க எப்படி லைஃப் லீட் பண்ணணும்னு தெரியல. ஓகே, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அவங்க மாணவர்களோட வாழ்க்கைக்கும் அச்சீவ் பண்ண முடியல. அதற்கு ஒரு 5 முக்கியமான ஒரு திருக்குறளை சொல்லுங்க ஐயா, அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துறது. நீங்க என்னை பொறுத்தவரையும் இந்த காலத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து சோஷியல் மீடியா. ஜென்சி பசங்க வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற விஷயத்தையே வந்து ஃபேக்டாக பார்க்குறாங்க. அதாவது அவங்க வந்து ஃபேக்ட் செக் பண்ணுறது கிடையாது. யாராவது சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அதையும் நம்புறாங்க. அதனால திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த தன்மையே மக்களுக்கு இருந்தாலே இவர்கள் வந்து அதை சிறந்த மக்களாக மாறிடுவாங்க. ஆனா அது தன்மை இவங்ககிட்ட கிடையாது. அது ஒரு பெரிய குறையா இருக்கு. எவன் என்ன ரீல்ஸ் போட்டாலும், எவன் என்ன நியூஸ் போட்டாலும் அது உண்மையா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணணும், ஃபேக்ட் செக் பண்ணணும். ஃபேக்ட் செக் பண்ற நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு வாட்டி 2 வாட்டி முயற்சி பண்றாங்க, அதுக்கப்புறம் சோர்ந்து போயிடுறாங்க. அந்த கண்டினியூட்டி இருக்கணும். எதுவுமே வந்து கன்சிஸ்டன்சி இருந்தாதான் வந்து வாழ்க்கை மேல கொண்டு. 2வது விஷயம் கன்சிஸ்டன்சி. ஆமா, முதல் விஷயம் எப்போ ஒரு உண்மையை கண்டறியணும், 2வது விஷயம் கன்சிஸ்டன்சி சொல்ல வரீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணணும். அதனால திருவள்ளுவர் சொல்றது, தெய்வத்தால் ஆகாத கூலி தரும் அப்படின்றாரு. ஆனா இந்த என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து தத்துவார்த்த கூறுகள் எப்பொருள், அதாவது யாரெல்லாம் சொல்ற கதைகள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாழ்க்கையை வந்து நெக்ஸ்ட் கொண்டு போறது. அதாவது திருக்குறள் ஊழின் பெருவழி யாவுல ஊர் அது தான் முன் வரும் அப்படின்னும் போது எல்லாம் விதி பயன் அப்படின்னு வாழ்க்கையை நம்பி இருக்கிறாங்க. சில நேரங்களில் விதி அப்படின்னு ஒன்று இருக்குதான் செய்யுது இயற்கையில பொதுவா, சரிங்களா? ஆனா அதையும் தாண்டி முயற்சி பண்ணா உங்களால வாழ்க்கை மேல கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது திருக்குறள்ல ஆகச்சிறந்த விஷயம். சரிங்க. தமிழ்நாட்டுல பீப்புள் என்னன்னா, தான் கிட்ட இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு மொத்த விஷயங்கள் எல்லாம் தேடி போறாங்க. கனி இருக்க காய்க்க வந்துருக்கு அப்படின்றதா. இது ஒரு அற்புதமான குறள். உங்களுக்கு ஆகச்சிறந்த தமிழ் மொழி இருக்கு, உங்களுக்கு ஆகச்சிறந்த வரலாறு இருக்கு, பண்பாடு இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, உங்களுக்கு பிறப்பிலேயே உங்க ரத்தத்திலேயே சிறந்த யோசனையும் சிறந்த சிந்தனைகளும் இருக்கு. ஆனா நீ எதுக்கு ஆங்கிலம் அல்ப மாதிரி ஓடிட்டு இருக்கு? அதனால தேடிட்டு ஓடக்கூடாதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும், புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் வந்து கனி இருக்க காய் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நல்ல கனி தமிழ் இருக்கும்போது நீங்க எதுக்கு காய்க வந்துருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறது தான். நீங்க அதே மாதிரி திருக்குறளுடைய முதல் குறள் இருக்குல்ல, அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலகு. வந்து அகரம் அந்த நீங்க எப்பவுமே வந்து அகரம் தான் எல்லாத்துக்கும் முதலே அப்படி இருக்கும்போது தமிழ் முதன்மையா இருக்கு. சரிங்களா? தமிழ் முதன்மையா இருந்தாதான் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் அடுத்த லெவலில் கொண்டு போக முடியும். ஏன்னா வந்து மல்லிகைப்பூ எப்பவுமே மல்லிகையோடைய வாசமா இருக்கும்போது மல்லிகைப்பூ அடையாளம் காணுவாங்க, சரிங்களா? ஆனால் அது சர்க்கரையில கலந்துட்டா சர்க்கரையானது. ஆமா, அந்த மாதிரிதான் திருக்குறள்ல ஃபாலோ பண்ண விஷயங்கள்ல. ரொம்ப நன்றி, அழகா அற்புதமா சொன்னீங்க ஐயா, மிக அற்புதமா சொன்னீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி ஐயா, பாரதியார், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்காங்க.
இல்ல கண்ணதாசன் அவர் மாணவருடைய வாழ்க்கைக்கு மாற்றக்கூடிய ஒரு கவிஞர் யாருங்க? நிறைய கவிஞர் இருக்காங்க. சொன்ன மாதிரி பாரதியார், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், கண்ணதாசன், அதுவும் நிறைய கவிஞர்கள் இருக்காங்க. இந்த கவிஞருக்குள்ள எந்த கவிஞர்கள் அதிகமான ஃபோக்கஸ் வந்து மாணவர்கள்ட்ட பண்ணாங்க, மாணவர்கள் வாழ்க்கைக்காக கொடுத்தது, அவங்க பாட்டுகளும் அதை நோக்கி இருந்துச்சு, வாழ்க்கை சமுதாயத்தை மாற்ற மாதிரியும் மாணவர்களை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்க பாரதி பார்த்துருந்தீங்கன்னா பாரதி வந்து ஒரு தேசிய அடையாளம், நிச்சயமா ஒரு தேசிய அடையாளம். அதனால ஸோ அந்த தேசிய அடையாளத்தையும் கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டுடைய கவியின் அடையாளம். கவியின் அடையாளம். பட்டுக்கோட்டை அப்படின்னா தமிழ்நாட்டுடைய புரட்சியின் அடையாளம். புரட்சியின் அடையாளம் இருக்குங்களா. அதுக்கப்புறம் நீங்க யார சொன்னீங்க? பாரதிதாசன். பாரதிதாசன். இந்த மாதிரி தேசிய அடையாளம், கவியின் அடையாளம், புரட்சி அடையாளம் எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு மனுஷன் தான் பாரதிதாசன். அதனாலதான் தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினேன், தூய தமிழை தமிழ் கொண்டு எழுப்பினேன், தூய தமிழனை தமிழ் கொண்டு எழுப்பினேன், ஈங்கூறு பகைவன் இவன் இல்லை என்று ஆக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர். இன்னும் சத்தமா சொல்லுங்க, அந்த திருப்பி சொல்லுங்க. தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினேன், தூய தமிழனை தமிழ் கொண்டு எழுப்பினேன், ஈங்குறு பகைவனை இவன் இல்லை என்று ஆக்குவேன் அப்படின்ற மாதிரி தமிழர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கு இப்போ. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் தூங்கிட்டு இருக்கோம். என்னன்னா சோசியல் மீடியா உலகத்துல நம்ம நிறைய ரூமர்ஸ், நிறைய ஃபாலோவர்ஸ், தேவையில்லாம விஷயங்கள் பண்ணிக்கிட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கோம். நம்ம அலைஞ்சிட்டு நம்ம வீழ்ச்சி புரட்சியா இட வேண்டிய சூழல் இருக்கு. ஸோ இந்த மீழ்ச்சின்றது இன்றியமையாதது. அந்த மாதிரி தன்மையில நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு மனிதனா பாரதிதாசன். ஆனா ஏன் பாரதிதாசனை ஃபாலோ பண்ண? பாரதிதாசனே வந்து பாரதியார் தான் ஃபாலோ பண்ணிருக்காரு. ஆக்சுவலி என்னன்னா சொல்றீங்க இல்லைங்க, இப்போ வந்து நமக்கு நிறைய டைம் கிடையாது நிறைய பேரை ஃபாலோ பண்றதுக்கு. அதனால எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எல்லாமே நம்ம ஷார்ட் டைம்ல எது பண்ண முடியுமோ அதுதான் நம்ம பார்ப்போம். அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒருத்தர் படிக்கணும் அப்படின்னா அது பாரதிதாசன். வாழ்க்கையை ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாரு. தமிழ் மீதும் அதிகமான பற்று கொண்டவர், தமிழ்நாட்டின் மீதும் அதிகமான ஒரு ஊக்கத்தை ஏற்பட்டிருப்பாரு. தமிழர்களுக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்திலையும் அவர் பங்கேற்றிருப்பாரு, அநேக காரியங்களை செஞ்சிருப்பாரு. ஐயா, நீங்க பேசும்போது உங்களுக்கு பாரதிதாசன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொன்னீங்க. பாரதிதாசன்ல ஒரு புகழ்பெற்ற கவிதை உங்களுக்கு எதாவது பிடிச்ச ஒரு கவிதையை சொல்ல முடியுமா? ஏன்னா என்னை பொறுத்தவரையும் உலகம்ன்றது வந்து ஒரு அமைதியான சூழல் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனாலதான் பாரதிதாசன் சொல்லுவார், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடம் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் அப்படின்றத. ஏன்னா இன்றைய சூழல்ல கெட்ட போரிடம் உலகமா தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் போர், ஈரான் போர், ஈராக் போர், உக்ரைன் போர் மாதிரி இருக்கு, இஸ்ரேல் போர் பிரச்சனை இருக்கு. மாநிலங்களுக்குள்ளவே கர்நாடகா தமிழ்நாடுன்னு போரா இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் வந்து புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடம் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இந்த தன்மை தான் நம்மளுக்கு வேணும். கெட்ட போரிடம் உலகம் அப்படின்றது வந்து தீய சூழலையும் நம்ம மாற்றணும், தீய சூழலையுமே மாற்றி நல்ல சூழலை கொண்டு வரணும். இது நம்மளுடைய வாழ்க்கையையும் பொருத்தி பார்த்துக்கணும், அதுக்கு இடத்துல மாற்றிக்கணும். கண்ணதாசனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா? கண்ணதாசன் எழுதிய பாடல் அதை சொல்றேன் பாருங்க. கண்ணதாசன் எழுதிய எந்த பாடல் வாழ்க்கை தத்துவத்தை மிக எளிமையாகவும் ஆழமாகவும் கூறுதியா? கண்ணதாசன் நிறைய பாடல் பாடியிருக்காரு. அது தமிழ்ல வந்து கவிதைனாலும் பாடல்னாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷம் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் மிஞ்ச ஒரு ஆள் இல்லை. கண்ணதாசன் மிஞ்ச வந்ததான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஓகே, அவர் சிஷியனா சொல்லுவாங்க. அவருடைய அந்த ஒரு அந்த திரை உலகத்துல அவர்கள் எந்த மாதிரிலாம் யோசிச்சு எழுதுனா, அப்படி அவர்களுக்கு பிடிச்ச வரிகள் உங்களுக்கு ஏதாவது மாணவர்களை இம்பாக்ட் பண்ற மாதிரி, வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி? கண்ணதாசன் சொல்லுவாரு, கல்லெல்லாம் மாணிக்க கல்லல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அதே மாதிரி கண்ணதாசனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய அர்த்தமுள்ள இன்னும் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை. கண்ணதாசன் முதல்ல பாத்தீங்கன்னா ஏத்திஸ்டா இருந்திருக்காரு, ஓகேங்களா, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனா இருந்திருக்காரு. ஆனா அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல அவர் ஏதோ ஒண்ணு தெரியல, கடவுள் மீது ஒரு அதிக அன்பும் பாசமும் வச்சிருக்கு. அடுத்து நீ சொன்ன அந்த கவிதையில சொல்றாங்க, ஓகேங்களா. அதுதான் வந்து நம்ம வந்து எக்ஸாம் படிக்கிறோம், ப்ரிப்பரேஷன் பண்றோம் எல்லாம் அப்படின்னா அவருடைய புகழ்பெற்ற படம் இருக்கும், பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு. சரிதா, அது வந்து கருடனை கேட்டது, கருடா சௌக்கியமா அப்படின்னு, யாரும் இருக்கும் விடுத்து இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, எல்லாம் சௌக்கியமே, எல்லாம் சௌக்கியமே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூழலை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு அடிப்படை பொருளாதாரம் இருக்கணும், நமக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கணும், சூழலை உருவாக்கிக்கணும். இருந்துதான் நம்மளுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்க முடியும். ஸோ நம்ம தேர்வுக்கு படிக்கிறோமோ சரி, இல்லை வாழ்க்கையை பொருள் தேடி ஓடுறோமோ சரி, அந்த மாதிரி நமக்கான சூழலை நம்ம நிலைநிறுத்திக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை செம்மையாகும். அவர் சொல்ல பாருங்க, கண்களில் கண்ணீர் எதற்காக, காலமெல்லாம் அழுவதற்காக அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லுவாரு. காலமெல்லாம் அழுவதற்காக அப்படின்றதுதான். அதையே பாருங்க, அவர் இப்படி சொல்லல, பாய்களில் பல் எதற்காக, சிரிப்பதற்காக நம்ம மாத்திக்கலாம். மாத்தி யோசிக்கணும்.
ஒவ்வொரு விஷயத்தையுமே. அதனாலதான் அவருடைய எல்லா விஷயமும் வந்து ஒரு புரட்சி தன்மையோட தன்மையோட இருந்திருக்கும். அவருடைய இந்த எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரையும் நிம்மதி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு நமக்கும் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு. அதனால வந்து எதையும் தாங்கும், எங்கும் கேள்வி எதிலும் கேள்வி, எவரிடம் கேட்டு நானும் துணிச்சலுடன் கேள்வி. அந்த புரட்சி தன்மையோட இருக்கணும்னு சொல்ற மாதிரி சொல்லணும் மாணவர்களுக்கு அந்த மாதிரி சொல்லணும். நன்றி. தமிழ் இலக்கியங்கள்ல தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நேர்மை ஆகியவற்றை கற்றுத்தரும் ஒரு சிறந்த நூல் இதுங்க. நீங்க தமிழை பொறுத்தது தமிழ்ல சிறந்த நூல் அப்படின்னா சங்க இலக்கியத்தை சொல்லலாம். ஆனால் சங்க இலக்கியன்றது வந்து முற்காலத்தை சேர்ந்ததுன்றதும் அது அதோடைய தத்துவார்த்த கருத்துக்கள்ன்றது வந்து இன்றைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ஆனால் தமிழ்ல ஒரு ஆகச்சிறந்த நூல் திருக்குறள் தான். நீங்க ஆகச்சிறந்த குரல் திருக்குறள் தான். நீங்க எத்தனை மோட்டிவேஷன் நூல் எடுத்தாலும், நீங்க ஹீட் த ஃப்ராக் எடுத்துக்கோங்க, அது ரிச் டாடி புவர் டாடி, இந்த மாதிரி எத்தனை மோட்டிவேஷனல் புக்ஸ் எடுத்தாலுமே அது ஈக்குவலாக திருக்குறள் ஈக்குவலாக வராது. ஏன்னா இந்த எல்லா கான்செப்ட்டுமே திருக்குறள் இருக்கு. நீங்க மார்க்சிய தத்துவத்திலிருந்து, ஸோ நீங்க வந்து லைக் சீன தத்துவத்திலிருந்து, இந்த அரபிக் கவிதையிலிருந்து, லைக் வந்து நீங்க சூஃபி தத்துவங்கள் எல்லாத்தையும் எடுத்தாலும் எல்லாமே சேர்த்து ஒரு கோப்பையில கொடுத்த மாதிரி திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. ஆனா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை சுத்திட்டு இருக்கு. திருக்குறளை காட்டிலும் மகாபாரதம் ராமாயணம் மிக பழமையானதுன்னு சொல்லி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இங்கயா அது உண்மைத்தன்மை? ஆக்சுவலி அதாவது ஹீரோஸ்ட் சொல்லுவாங்க, வீர யுக காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா மனிதன் ஆரம்ப காலத்துல வாழ தொடங்கிய காலகட்டத்துல வந்து ஒரு சின்ன குழுவா இருந்து, அப்புறம் ஒரு பெரிய குழுவா வளர்ந்து, அப்புறம் ஒரு நாட்டை கட்டமைக்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல போர் நடந்திருக்காங்க. அந்த மாதிரி காலகட்டத்தை சார்ந்த கதை தான் ராமாயணமா மகாபாரதம். அது பழமையான கதையா இருக்கு நிச்சயம். அதனால நம்மளுக்கு அது அடிமுடி தெரியல. ஓட்டவர் பழமையானதா இருந்தாலும் இப்போ எது பயன்படுறதோ அதுதான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ வந்து அது பழசு இது பழசுன்றது விவாதம். மனித வாழ்வுக்கு எது தேவையோ அது எங்கிருந்து வேணாலும் எடுத்து நீங்க மேம்படுத்தணும், பண்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியமா. அது பழசு இது பழசுன்னு இருக்கு பயன்படுத்தக்கூடாது. நான் உதய் அப்படின்னு தான். ஆனா போட்டிகள் வருதுங்களா நிறைய, தமிழ் தான் தெரியும். அதுதான் அப்ப ஒரு 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 முக்கியமான ஒரு நூல்னு பார்த்தா ஆக சிறந்த நூல்னா திருக்குறள் சொல்ல வரீங்க. தமிழ் ஆக சிறந்த நூல் திருக்குறள். நன்றிங்கய்யா. உங்களுக்கான அடுத்த கேள்வி, சங்க இலக்கியம் இன்று மாணவர்களின் வாழ்க்கைய என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? ஒரு உதாரணத்தின கூறுங்க. சங்க இலக்கியம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? ஆக்சுவலி இன்னைய பொறுத்த வரையும் அவங்க என்னன்னா அது ஒரு ஹிப்னாட்டிசம் லைஃப் இந்த மாதிரி வாழறாங்க. அதாவது என்னன்னா ஒரு மயக்க நிலையில ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படின்னா சினிமா அந்த மாதிரி ஃபீல்ட் எல்லாம் அதே மாதிரி இருக்காங்க. சரி, ஆனால் இவன் ஒன்று படைச்ச இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, இவனால படைக்கப்பட்ட கடவுளை இவன் தேடி போறான். ஆனா இவனை படைச்ச இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அதனுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கணும். மழை ஏன் பெய்யுது, மரம் ஏன் பூக்குது, மரம் ஏன் ஈவன் இந்து மதம் அதுதான் நாங்க சொல்லுவோம். நம்ம இதுதான் இயற்கை வழிபடும் மதம் தானே இந்து மதம்னு சொல்றாங்க. இயற்கையை வழிபடுறது. அப்போ இந்த மாதிரி இயற்கை தத்துவார்த்தங்களை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வாழ்வியல் சூழலை நீ புரிஞ்சுக்கலாம். நம்மளை பொறுத்தவரை வாழ்க்கையை அகம்புறம், பர்சனல் லைஃபு, அவுட் லைஃப் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த வாழ்க்கையின் அடிப்படை யதார்த்தங்கள் எல்லா சூழலையுமே நீ புரிஞ்சுக்கிறது ஒரே ஒரு உதாரணம் சங்க இலக்கியங்கள் தான். அதை பார்த்து அதனால அகநானூறு, புறநானூறு, சில 8 தொகை 10 தொகை, நற்றினை நல்ல குறுந்தொகை, புத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றொன்பம் கலியோடு, அகம்புறம் என இப்பிடத்தில் 8 தொகை அப்படின்ற மாதிரி இந்த 8 தொகை நூட்களுமே வந்து ரொம்ப பழமையான காலத்தில் எழுதப்பட்டது. நீங்க பாருங்க, ரோம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபேக் ஸ்டோரிஸ் தான், ரூமர் ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கும். வானத்துல இருந்து ஒரு கடவுள் வந்தாரு, ஆமா ஒரு அவரு வந்து ஆமா சொன்னா அப்படி இதை கொடுத்துறாங்க. தமிழ் மிஸ்டீரியஸா இருக்கும். ஓகே, நடந்தது அப்படி இருக்கவே இருக்காது. ஒரு தலைவனும் ஒரு தலைவியும் கூடி இருக்காங்க. ஆமா, காதல் கவிதைகளை சொல்ற மாதிரியா ஒரு தலைவனும் அகநானூறுல ஏதோ ஒரு முக்கியமான கருத்துக்கள் உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்குங்களா? நீங்க காதலிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சத்தியமா சொல்றேன். நீங்க காதலிக்கணும், உங்க ஆளை நீங்க கரெக்ட் பண்ணணும் சரிங்களா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு மாணவர்கள் அது டிஸ்க்ளைமர் ஓகேங்களா? இதை பார்த்துட்டு நீங்க வந்து நல்ல காதலுங்க, அன்புடையோ பைந்தினை வாழ்க்கை, இது அவங்களுக்கு களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கையா மாறணும் தான் சொல்லி தருது சங்க இலக்கியம். கண்டிப்பா நம்ம இந்தபடி கண்டபடி பத்தி பேசல நம்ம, சரிங்களா? நீங்க காதலிக்கணும் அப்படின்றது அன்பின் வாழ்க்கை, ஐந்தினை வாழ்க்கை. அதாவது இரு உள்ளங்களின் புணர்ச்சி காதல், இரு உடல்களின் புணர்ச்சி காமம் அப்படின்ற இன்றைய கவிதை ஒண்ணு இருக்கு. நிச்சயமா. இந்த கவிதைன்றது வந்து பிற்காலத்தில் எழுதப்பட்டது. ஆனா வந்து சங்க இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா, அன்பின் வழிபட்டது தான் ஐந்தனை வாழ்க்கை அப்படின்றது வந்து அந்த காரி மறுமை ஆகினும் இந்த பிறவி இல்லாம அடுத்த பிறவி வந்தாலும் நீ தான் என் கணவன், நான் தான் உனக்கு நெஞ்சுக்கு பிடிச்சவ, உன்னுடைய விருப்பமான காதலியே இருக்கணும், வேற ஒருத்தர் இருக்கக்கூடாது
அப்படின்னு சொல்றதுதான் திருக்குறள். காதலை பத்தி நம்ம நிறைய புரிஞ்சு கொள்ளலாம் சங்க இலக்கியம். ரொம்ப அற்புதமானது. நீங்க பாருங்க, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை தான் வந்து ஒரு சமூகத்தை சீரமைக்கும். தனிப்பட்ட குடும்பத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு சங்க இலக்கியம் இன்றியமையாது. ஒழுக்கமான வாழ்க்கை நிச்சயமா. ஏன்னா குடும்பம் இல்லைன்னா சமூகமே கிடையாதுங்க. நிச்சயமா குடும்பம் நிச்சயமா இருக்கணும். அந்த குடும்பம் ஒரு சுமூகமா போகணும். சுகமா வாழும்போது தான் சொசைட்டி நல்லிணக்கம் உருவாகும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சமூகம் நல்லபடியா இருக்கும். அதனாலதான் வந்து அந்த இல்லறம் அந்த பண்பு வந்து குறித்தது சங்க இலக்கியங்கள்ல இருந்தது. இலக்கியங்கள்ல மற்ற எந்த இலக்கியங்களும் இந்த இதை பத்தி இருந்திருக்காரு. ஈவன் திருக்குறள்ல இல்லறவியல். அடுத்த கேள்வி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி ஐயா, ஒரு மாணவன் தினமும் 10 நிமிடம் படிக்க வேண்டிய தமிழ் நூல்கள் அல்லது கவிதை என்ன? தினமும் 10 நிமிஷம் நீங்க படிச்சவனப்பா ஒரு தமிழ்நாட்டுல பிறந்தவங்க அப்படின்னா திருக்குறள் தான் படிக்கணும். அகைன் திருக்குறள், வேற இனியதா எப்படி பார்த்தாலும் திருக்குறள் தாங்க. ஏன்னா உலகத்துல ஒரே சூரியன் தாங்க. எங்க இருந்தாலும் சூரியன் ஒரே சூரியன் ஒரே வெளிச்சம். திருக்குறளா நிச்சயமா ஒவ்வொரு மாணவர் வாழ்னா ஆக்சிஜன் முக்கியங்க, பிராணவாயு முக்கியங்க. அது மாதிரி நம்ம உங்களுக்கு வாழ்க்கையை சொன்ன அப்படின்னா திருக்குறள் இன்றியமையாது. நான் முத்துக்குமாரோடைய வரிகள் அவரு சொல்லுவாங்கல்ல, துன்பம் வந்து மறுநாள் வந்தால் துன்பமும் பெய்யும் அப்படின்ற மாதிரி நல்லாசுரை பாடல் வந்து எல்லாமே தத்துவார்த்த பாடல்கள் தான். இன்றைய சமூக ஊடக காலத்துல தமிழனின் அழகையும் இலக்கியத்தையும் இளைஞர்களிடம் எப்படி கொண்டு செல்லலாம்? தமிழையும் அழகையும் இலக்கியத்தையும் இன்றைய காலகட்டத்தை எப்படி கொண்டு மாணவர்களை சேர்க்க முடியுங்கய்யா? அதுதான் சொல்லுவாங்க, நீர் வழி போகும் புனை போல அப்படின்ற மாதிரி. நாட்டுடைய நீர் வந்து எந்த வழியில போகுதோ அந்த வழியில போகணும். தமிழக முதலமைச்சர் விஜய் வந்து நீங்க தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா இவங்க தமிழ் வேலை பட்டு வந்துடும். நிச்சயமா நிச்சயமா. இந்த மாதிரி இருக்கிற அரசு அதிகாரிகளும் இப்போ இருக்கக்கூடிய பிரபு செலிபிரிட்டி அப்படின்றது வேர்ல்டில் இருக்கக்கூடியவங்களும் அவங்க வாய் திறந்து தமிழ் இலக்கிய பெருமைகள் எடுத்து சொல்லும் பொழுதும், குடும்பத்தில் இருக்கிறவங்க தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், பேராசிரியர்கள் வந்து தமிழ் தமிழை புரிஞ்சிருந்து அவங்க எடுத்து சொல்லும் போதும் இது மாறும் அடிப்படையாக. ஆனால் இங்கே அடிப்படையில் அந்த தன்மை கிடையாது. ஆகச்சிறந்த கல்வி முறை தான், கற்பித்தல் முறை கிடையாது. அரசு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த முயற்சிகள் பத்தலை. இன்னமும் அதிகமான ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனை போட்டு இன்னமும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்ல வரீங்க. ஓகேங்களா? கொண்டு வரும்போது அப்புறம் தமிழ் மாணவர் என்ரோல்மெண்ட் பள்ளியில மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தும் போதும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மீது பற்றையும் தமிழ் வளர்ப்பையும் அதிகங்கள கொண்டு சேர்க்கணும். ஏன் தமிழ்நாட்டுல தேவையில்லாத ஒரு ஆணி என்னன்னா அது ஆங்கில வழி கல்வி. சரிங்களா? அது தேவையில்லாத ஆணி. சரிங்களா? எவனுக்கும் ஆங்கில வழி கல்வியை சொல்லி தர மாட்டாங்க. தமிழ் மீடியம் பையனும் அங்கதான் இருப்பான், இங்கிலீஷ் மீடியம் பையனும் ஒரே கிளாஸ் தான் இருப்பான். அனைத்து பாடத்தையும் தமிழ்ல ஆங்கிலத்துல படிக்க சொல்றது தப்பு. ஆனா மொழியை கத்துக் கொடுக்கலாம். ஆனா அனைத்துமே ஆங்கிலத்துல படிக்கணுங்கிறது ஒரு வந்து இப்போ ஓகா பியூட்டிஃபுல் பிரிட்டிஷ் பார்த்து நம்ம படிக்கிறோம். கிளியை பறந்துவா அப்படின்னு நம்ம ஒரு பாட்டு இருக்கோம். தமிழ்ல வீட்டுல பேசுவோம், அதனால கிளியை பறந்துவான்னு அந்த பாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டுல தமிழ்ல ஆங்கிலத்துல பேசுறது இல்லை, அதனால எடுத்தோட ஓகா பியூட்டிஃபுல் சொல்லிட்டு என்ன இருக்கும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் தோண்டணும், அப்புறமா தான் புதைக்கும், அப்புறம் தான் நடக்கணும் அப்படிங்கும் போது உங்களுடைய என்ன அறிவு நிலையில இருந்து பாடத்தை எடுத்த வகுத்தாங்கன்னு தெரியல. +2 வரை நானும் படிச்சிருக்கேன், 4 வார்த்தை இங்கிலீஷ் பேச தரேன். அதுக்கப்புறம் எனக்கு அறிவு வளர்ந்தப்போ நானே பார்த்து கத்துக்கிட்டு தான் நம்மளா பார்த்து தமிழ் வழியில் பயின்ற நம்ம. ஆமா, டெல்லிக்கெல்லாம் போய் ஏதோ 4 படிச்சிருக்கோம், அங்கே போகணும் கிளாஸ் கொடுத்தாங்க ஆங்கிலம். அப்படி படிச்சதா நான் ஆங்கிலம் நல்லா கத்துக்கிட்டேன், நல்லா பேசுவேன், நம்மள மாதிரி ஆங்கிலம் பேச தெரியும். ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி நன்மையை வந்து பசங்களுக்கு கொண்டு வரணும். இது நம்ம கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறை. நிச்சயமா ஆங்கில வழி கல்வி எடுத்துருங்க, தமிழ் வழியில கல்வியை கொடுங்க. ஆங்கிலத்தை ஒரு மொழியா மட்டுமே வச்சுக்கோங்க. அனைத்தையும் அவங்க மதர் டங்ல சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நீங்க சொல்ல வரீங்க. நீங்க பிரிட்டிஷ் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுங்க. பிரிட்டிஷ் 10 பேர் ஒரு 500-1000 பேர் கூட்டாங்க, அப்படியே சொல்லி கொடுங்க ஆங்கிலத்தை நல்லா. இல்ல இன்னைக்கு நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போனா கூட இவங்க ஆங்கிலம் சரியா பேசினாங்கன்னு சொல்லி நம்ம வேலைக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? தமிழ் சரியா பேசுறாங்க, தமிழ்ல திறமை புலமை வாய்ந்திருக்காங்க, அவங்களுக்கு தமிழ்ல ஒரு ஆட்சி நடத்துவாங்க, அதுக்காக அவங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. பதிவோட இறுதிக்கு வந்துட்டாங்க. இன்றைய கால மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொல்லி இந்த உரையை இந்த ஒரு நேர்காணலா முடிச்சுக்கலாம். நமக்கு வந்து நிறைய தேவையில்லாத வந்து அலக்கழிப்பு, அதாவது என்னன்னா சோசியல் மீடியா, நிறைய பிரபலங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீக்காக இருக்கும். அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்கள் ஹெல்த்து, உங்கள் படிப்பு, உங்கள் ஃபேமிலி அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள் தேசம் விட்டுட்டீங்களா? எங்கள் மாணவர்களுக்கு தேசம் சொல்ல வேண்டியது இல்லைங்க, சோசம் மாதிரிங்க அது. நிச்சயமா தேசம் சொல்ல வேண்டியது இல்லை. சொன்ன மாதிரி உங்கள் தேசம், உங்கள் தமிழ், உங்கள் நாடு, உங்கள் மக்கள், உங்கள் உடல்
அதை பாதுகாத்துங்க, அது பேணிக்கிங்க. அது பேணிக்க பாதுகாத்தாலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நிச்சயமா. ரொம்ப அற்புதமான இன்டர்வியூ எங்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர் விக்னேஷ் அவர்களே. உங்களோட வாழ்க்கையில மிகவும் மேன்மேலும் பல சாதனை படைக்க கண்டிப்பாங்க. ப்ரொஃபசர் உதய் சேனல் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. கண்டிப்பாக. நன்றி. நன்றிங்க.